அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார ராசி பலன் 1-2-2026 முதல் 7-1-2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனி பயிற்சி ராகவே கேதுவே நமோ நம மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து அமர போகிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துல வந்துடுவார். உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே அமர்ந்து ராகுட சேர்ந்து இருப்பது, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருப்பது தன பிராப்தத்தை கொடுப்பார். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துல அமர்ந்தக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், அதிவிரைவில் சீக்கிரத்தில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. அதாவது உங்களுக்கு கூட உங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களோட உங்க பேர பிள்ளை இருக்கு, நான் ஒரு தகப்பனா இருக்கேன், ஒரு தாத்தாவா இருக்கிறேன்னா உங்க பேரனோ பேத்திக்கு திருமணம் பாக்கியம் வந்து கூடும். உங்க குலதெய்வனுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மை. அவருடைய ஜாதகத்தோட உங்க ஜாதகம் இந்த வாரத்துல அருமையா இருக்கும். ஆகவே என் பிள்ளைக்கு கல்யாணம் தயார் செய்து விட்டோம், ஒரு வரன் அமர்ந்து விட்டது, என் பேரனுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்துவிட்டது, என் பேத்திக்கு நல்ல வரன் அமைந்து விட்டதுங்கிறது பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே என்ன முதிர்ந்த தன்மையுடைய கிரகம் ராகுவும் சனி. ஆகவே இந்த முதிர்ந்த தன்மையுடைய கிரகம் ராசியிலே அமர்ந்து இருப்பதால் உங்க முன்னோர்களை வழிபாடு செய்வது சிறந்தது. நீங்களை வழிபாடு செய்யணும், நீங்க மகான்களையும் ஜீவ சமாதியில போய் வழிபாடு செய்வது கால சிறந்த பலன் கொடுக்கும். வெற்றி பெறணும்னா நம்ம வந்து ஜீவ சமாதியில போய் மகான்களை போய் மணிக்கணக்கா ஒரு ஜாமமாவது உட்காரணும். அதாவது ஒரு ஜாமம்னா ஒரு 3 மணி நேரமாவது பூஜை செய்துட்டு வரும்போது உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ரொம்ப அருமை. 7ஆம் அதிபதி 12ல இருந்தாலும் உங்க ராசியில 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் கூடியிருப்பது சிறந்தது. செவ்வாய் பகவானும் கூடியிருப்பது 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய். அதே போல் 4க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கூடியிருப்பதால் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடையூறு அருமையான பிராய்ச்சித்தமாக அம்பிகை வழிபாடு செய்யணும். அவர்கள் 2 பேருமே அம்பிகை வழிபாடு செய்யணும். அந்த பிராய்ச்சித்தம் மூலமாக கணவன் மனைவிக்குண்டான மனக்கசப்பு நிவர்த்தி ஆகிடும். அப்ப எதனால நம்மளுக்கு உண்டாகுது? மலை மேல் இருக்கும் இறைவனே மாமருந்து அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே என்ன சொல்லுவோம்? மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனே மாமருந்து அப்படின்னா, அப்ப மலை மேல இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணணும். பழனி போகலாம், திருப்பதி போகலாம், திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம், திருத்தணி போகலாம். அது மாதிரி நிறைய இடத்துல போய் அவங்க போய் வழிபாடு செய்து வரும்போது அருமையான பலனாக அமையணும். கும்பராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை உண்டாகும். ஏற்கனவே சொன்னது, உங்க தாத்தாவாக நான் இருக்கிறேன், பேரனுக்கு மரண பாக்கியம் சொன்னா அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரமே எடுத்துக்கிட்டாலே சதய நட்சத்திரம் ராகு. அப்ப அதிலே ராகு சேர்ந்து இருப்பதால் அதிவிரைவில் உங்க மன தெளிவு ஏற்படும், பயம் கலைந்து செயல்படக்கூடிய தன்மை, காதல் கைகூடும் தன்மை உண்டாகும். ஆகவே சனியும் ராகு இருக்கும்போது புதன் அதிலே சேர்ந்திருப்பதால் மனக்கலக்கம், ஆசைகள் தூண்டும், அனுபவிக்க வைக்காது. ஆகவே இந்த ஆசை தூண்டுதுன்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விதமான போதை வஸ்துக்களுக்கு நீங்க தொடாமல் இருக்கணும். இல்லைன்னா இந்த போதை வஸ்துக்களுக்கு நீங்க அடிமை ஆகிவிடுங்க. ஆகவே இந்த போதை வஸ்துக்களுக்கு நீங்க அடிமையாகாமல் இருப்பதே சிறந்தது. எனவே இந்த கும்பராசிக்காரர்கள் உணவு பழக்கம் வழக்கமாக இருந்தாலும் அனைத்து விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசைகள் அதிகமாக வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே இந்த காலத்தில் சிறந்ததாக அமையும் உங்களுக்கு.
வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா விடாமுயற்சி, இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய வழிபாடு தவறாமல் யார் செய்து வரவங்களோ அவங்க பிற்காலத்திலேயாவது கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி தேடித்தரும்.